வணக்கம். என் பேர் ராஜ உடையார். நான் திருநெல்வேலி. நான் பாஜக அடிப்படை தொண்டனாக தான் இருந்தேன். என்னைக்கு அம்மா கட்சி ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு முத நாளே நான் என்ன உறுப்பினராக இணைச்சிக்கிட்டேன். அன்னையிலேருந்து கட்சி செயலாற்றிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேரை கூட்டு வந்து இன்னைக்கு கட்சியில் இணைக்கிறதுக்காக திருப்பி வந்திருக்கிறேன். அம்மா மறு உருவம், அம்மாவோட மறு உருவம் தான் சின்னம்மா. இது தமிழக மக்களுக்கு பிப்ரவரி 24 அம்மாவோட பிறந்தநாள் அன்னைக்கு அந்த மேடையில அம்மா உருக்கமாக நடந்ததை உள்ளதை உள்ளபடி சொன்னதை கண்டு அனைத்து தமிழக மக்களும் உள்ளத்துல பொங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தலைவருக்கு, ஒரு தலைமைக்கு, ஒரு பெண்ணான தலைவருக்கு இவ்வளவு அநீதிகளும் இவ்வளவு கொடுமைகளும் இவ்வளவு அக்கிரமங்களும் இழைக்க முடியுமா? இதையெல்லாம் தாங்கி கொண்டு வீர மங்கையாக தியாக தலைவிக்கு இந்த பட்டத்துக்கு சொந்தக்காரரே எங்க அம்மா தான். அதுக்கு நிகர் வேற யாரும் முடியாது. அவ்வளவு இன்னல்களுக்கு மத்தியிலும், அவ்வளவு துரோகங்களுக்கு மத்தியிலும், அவ்வளவு எதிரிகளுக்கு மத்தியிலும் 9 வருடம் தவ வாழ்க்கை மாதிரி இருந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் என்ன நடந்துச்சு. தெரியாதவங்களுக்கும் அம்மா பசும்பொன் மண்ணில் சொல்லிட்டாங்க என்னென்ன நடந்துச்சு. இவங்களா தேடி போவே இல்லை பதவிய, அதிகாரத்தை. வாங்க வாங்க வாங்கன்னு காலையிலையும் மத்தியானமும் சாயங்காலமும் இருந்து கூட்டு கொண்டு விட்டுட்டு இவ்வளவு ஒரு கொடுமை பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இதுல பெரிய ஒரு துரோகத்தின் உச்ச கட்டம் எடப்பாடியார் எப்படி வந்தாருன்னு தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கீழே விழுந்து டேபிள் கீழே படுத்து உருண்டு உட்கார்ந்து பதவியை வாங்கிட்டு அந்த அம்மா சின்னம்மா தாய் அன்பு உள்ளத்தோட தோலை தட்டி கொடுத்து பதவியை கொடுத்துட்டு போனாங்களே, அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சமாவது இருந்திருக்கா? துரோகம். அடுத்தால டிடிவி தினகரன் அவர்கள் தன் சொந்த சித்தி இருந்தாலும் எவ்வளவு ஒரு அநாகரிகமா பேசுறாரு பாருங்க. இதுக்கெல்லாம் விடிவு இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பதில் தெரியும். இதுவரைக்கு தமிழக மக்கள் அம்மா கூட இருந்த எதிரிகளையும் துரோகிகளையும் மட்டும்தான் பார்த்திருக்காங்க. எங்களை மாதிரி உண்மையான விசுவாசம் உள்ள தொண்டர்களை இந்த எலெக்ஷன் முடிவுல பார்ப்பாங்க தமிழக மக்கள் அனைவரும். ஆகையால தமிழக மக்கள் அனைவரும் உண்மைக்கும் எப்படி சொல்லனே அவ்வளவு ஆதங்கமா இருக்கு கேட்டீங்களா? அதனால தமிழக மக்கள் அனைவருமே இந்த உண்மையை உணர்ந்து எதிரிகளையும் துரோகிகளையும் வேற இருக்கிறதுக்காக சின்னம்மாவுக்கு வாக்களியுங்கள் என்று கூறி